பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுடைய அமுல்யா சுபாக்கர். உங்களை அட்வைசஸ் டெம்பிள் மினிஸ்டர்ஸ் தமிழ் சேனல் அன்புடன் அழைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேத வசனம் என்ன நம்ம பார்த்தோன்னா 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 13வது வசனம். அங்கே எழுதியிருக்கோன்னா விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இந்த மூன்றுலேயும் பெருசானது என்னன்னா அன்புன்னு சொல்லி அங்கே எழுதியிருக்கோம். ஹல்லேலூயா. ஆமாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கலாம், உங்களுக்கு மலையை அந்த வேருடன் பிடுங்கி போடுற அளவுக்கு விசுவாசம் உங்ககிட்ட இருக்கலாம். இல்லைனா நடக்காத காரியங்களை கூட நம்பிக்கையோடு அதை நீங்கள் சாத்தியம் பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் இருக்கிறப்போ அன்புன்றது நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே வேஸ்ட்டுன்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம், உங்கள் சொத்தையே நீங்கள் எழுதி கொடுத்தாலும் சரி, இல்லை உங்கள் சரீரத்தை நீங்கள் வெட்டி வெட்டி கொடுத்தாலும் சரி, உங்ககிட்ட அன்பு இல்லைன்னா இது எல்லாமே வேஸ்ட்டுன்னு சொல்லி வேதம் சொல்லுதுங்க. ஆமாம், இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கையில், இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய அற்புதத்தை பார்த்துருக்கலாம், நிறைய ஆச்சரிய காரியங்கள் பார்த்துருக்கலாம். நீங்கள் கர்த்தருக்குள்ள ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தெரியாத ஒரு பலகீனம் உங்களை சுற்றிட்டு இருக்கா. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அன்பு இல்லாமல் தான். இன்றைக்கி உங்களுக்கு குணம் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்களா? இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நடக்காமல் தடைப்பட்டுட்டே இருக்கா? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் அன்பு குறைச்சலாக இருக்குன்றது தான். ஆமாம், அன்பு குறைச்சல்னால் நாங்கள் அன்பை நம்ம மற்றவங்களுக்கு காட்ட வேண்டிய அன்பு குறைச்சலாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அதுக்கு நிறைய நம்ம பார்க்கலாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு முஸ்லீம் சகோதரி சொன்னதை நான் கேட்டிருக்கேன். அவங்க அந்த குரானில் என்ன எழுதியிருக்கும் தெரியுமாங்க? விஸ்வாசத்தை பற்றி அதிகமாக எழுதியிருக்குமா. அதே மாதிரி நான் ஐந்தவ பெண்ணாக இருக்கிறப்போ நான் நிறைய கோவிலுக்கெல்லாம் போய் நான் சுற்றுறப்போ நம்பிக்கையோடு சுற்றினேன், அன்போடு நான் சுற்றலை அந்த கோவிலில். அன்பு ஏன்னா அந்த இடத்துல போய் சுற்றினா இல்லை 108 பிரதட்சணம் பண்ணால் என் வாழ்க்கை மாறும், அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை. ஆனால் அந்த இடத்துல அன்புன்றது அங்கே தெரியவே தெரியல பாருங்கள். அப்போ அந்த சமயத்தில் யாராவது அவங்க கஷ்டத்தை வேதனையெல்லாம் நம்ம சொன்னப்போ அவங்களுடைய தலையெழுத்து, அவங்க கஷ்டப்படுறாங்க, இல்லை அவங்களுக்கு நேரம் சரியில்லை, அந்த மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுவோன்னா அங்கேருந்து வந்துடுவோம். ஆனால் இப்போது கர்த்தருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்கள பார்த்தப்போ ஒரு தெரியாத ஒரு வலி நம்ம மனசுக்குள்ளே வரும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க? அன்பு. அந்த அன்பு எப்போ நம்மக்கிட்ட இருக்கோ அப்போது நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வருங்க. நமக்கு வராத நின்று போன ஆசீர்வாதம் எல்லாமே நமக்குள்ளே வரும். அதான் கருத்து சொல்வார். அன்புனா என்ன தெரியுமா? இன்றைக்கி நம்ம எல்லாருமே நம்ம குடும்பத்தை நம்ம நேசிப்போம், நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள எல்லாரும் நேசிப்போம், நம்ம பசங்களை நேசிப்போம், நம்ம தாய் தகப்பனை நேசிப்போம், நம்ம சகோதரர் நேசிப்போம். ஆனால் அவங்க எல்லாருமே நல்லா இருக்கும்னு நினைப்போம், அவங்களுக்கு எல்லாமே நல்லது செய்யணும்னு நினைப்போம். ஆனால் நமக்கு எதிரில் நம்ம பிள்ளைங்கள வயசில் இருக்கிறவங்களாகட்டும், இல்லை நம்ம தாய் தகப்பன் வயசில் இருக்கிறவங்களாகட்டும், நம்ம சகோதரர்கள் வயசில் இருக்கிறவங்களாகட்டும், சகோதரி வயசில் இருக்கிறவங்களாகட்டும், கஷ்டப்படுறப்போ அவங்களுக்கு உதவணுன்றது நிறைய விஷயத்தில் நம்ம மறந்து போயிடுவோம். ஆனால் அது நம்ம செய்கிறப்போ கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் தடைப்பட்டிருக்கோ அந்த காரியங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்குமாங்க. ஆமாம், வேதவசனம் சொல்லுது என்ன தெரியுமா? 2 கட்டளை மட்டும்தான் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்காரு. என்னென்னா கர்த்தரை கூட நம்ம நேசிக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், உன்னுடைய முழு மனத்தோட உன்னுடைய முழு பலத்தோடு நீ கர்த்தரை நேசின்னு சொல்லியிருக்காரே தவிர நீ முழு பலத்தோட முழு மனசோடு நீ கர்த்தரை ஜபின்னு சொல்லி அங்கே எழுதலை இல்லையா? கர்த்தரை நம்ம முதல்ல நம்ம கர்த்தருக்கு நம்ம கிட்ட வரணுன்னாலும் நம்ம அவரை நேசிக்கணும். அதே மாதிரி நீ எப்படி ஒன்று நேசிக்கிறியோ அதே மாதிரி மற்றவங்களை கூட உன்னுடைய சகோதரிகளை கூட நீ நேசின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. நான் இந்த முதல் இடத்த என்ன கொடுத்துருக்காரு கர்த்தர்? அன்புக்கு தான் கொடுத்துருக்காருங்க. இன்றைக்கி அன்பு நம்மக்கிட்ட குறைச்சலாக இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியாது. இன்றைக்கி நமக்கு ஆசீர்வாதம் வேணும்னா நம்ம என்ன செய்யணும்னா அந்த அன்பை நம்ம நிறைஞ்சி இருக்கணும். கர்த்தர் நம்மக்கிட்ட அன்பு காட்டியிருக்காரு. இந்த உலகத்தை அவர் ரொம்ப ரொம்ப நேசிச்சாராம். அதனால தான் அவருடைய அத்வித்திய குமாரனை இந்த பூமிக்கு அவர் கொடுத்துருக்காரு தகப்பன் இல்லையா? இன்றைக்கி அந்த அன்புடன் நம்ம இருந்தப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே நம்ம தடைப்பட்டது எல்லாமே இன்றைக்கி அது சர்வ சாதாரணமாக நடந்துருமாங்க. ஆமாம், அதுக்காக நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம எதுவுமே செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அன்புடன் நம்ம இருந்தால் போதும், நம்ம வாழ்க்கை மாறிடும்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்காரு. ஆமாம், இந்த அன்புக்கு அவர் முதல் எடுத்து கொடுத்துருக்கிறதுனால நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நம்மளை நம்ம எப்படி நேசிச்சுப்போமோ அதே மாதிரி மற்றவங்கள கூட நம்ம நேசிக்கணும், கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம உதவி பண்ணணும். மதர் தெரேசாவை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். மதர் தெரேசா பாருங்க, அவங்க அன்புடன் தான் அவங்க அற்புதம் பண்ணலை, ஆச்சரிய காரியங்கள் பண்ணலை ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? அன்பை மட்டும்தான் வெளிக்காட்டினாங்க. அந்த அன்பை காட்டினதுனால தான் பாருங்கள் அவங்களுடைய எவ்வளவோ கர்த்தர் அவங்கள உயர்த்தியிருக்காங்க இல்லையா? ஒரு புனித இடத்துல அவங்களுக்கு அந்த ஸ்தானத்தை இந்த உலகம் கொடுத்துருக்கு. எதனால்? அந்த அன்பால் தான். அவங்க பாருங்கள், அந்த குஷ்டி வியாதி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பாருங்கள், அவங்க எப்படி தெரியுமாங்க? அந்த கை அவங்க எல்லாருமே அந்த கை எல்லாமே இன்ஃபெக்ட் ஆனப்போ அந்த புழுலாம் பிடிச்சிருமாங்க. அதுவுமே அவங்க கையால் எடுக்க முடியலன்னா அந்த வாயிலால் கூட எடுத்திருக்காங்களா? அவ்வளோ அன்போடு அவங்க இருந்திருக்காங்களாங்க. சாதாரணமாக நம்மளாம் செய்வோமா? கண்டிப்பாக செய்ய மாட்டோம் அந்த அளவுக்கு. ஆனால் அவங்க அந்த அளவுக்கு அன்பை காட்டியிருக்காங்க. கர்த்தரோட
பற்றி நம்ம காட்டுறோம்னா, நம்ம வார்த்தையில சொல்லி கர்த்தரை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாருக்குமே. நீங்க காட்டுற அந்த அன்புனாலேயே மத்தவங்க அந்த கர்த்தரை தெரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு நம்ம அன்புடன் இருக்கணுமாங்க. நிச்சயமா. இன்னைக்கு நம்ம அன்ப நம்ம இந்த உலகத்துக்கு காட்டுனப்போ, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கண்டிப்பா கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம பார்க்கலாங்க. இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஏதாவது குறைச்சலா இருந்தா, நீங்க அது நிறைவேறணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? அது உங்க குடும்ப வாழ்க்கையிலே ஆகட்டும், இல்லன்னா உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையிலே ஆகட்டும், இல்லன்னா எந்த ஒரு ஆஃபீஸ்லயாகட்டும், எந்த ஒரு விஷயத்துலயாகட்டும் தடப்பட்டுட்டு இருக்கா? நீங்க ஒரு தடவ உங்கள நீங்க டெஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கடினமா நடந்துக்கிறேனா? கடினமா பேசுறேனா? கடினமான வார்த்தைகளால நான் தூஷிக்கிறேனா? இல்ல அவங்க மனசு புண்படுற மாரி நான் நடந்துக்கிறேனா? அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு தடவ டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ அந்த இடத்துல நீங்க சரி பண்ணி பாருங்க. கண்டிப்பா எந்த இடத்துல நீங்கலாம் தோத்து போறீங்களோ, அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு வெற்றிய கொடுத்து உங்கள நடத்துவாருங்க. ஹல்லேலூயா! இன்னைக்கு ஜெபிச்சுப்போம். ஸ்தோத்திரம் தேவனே இயேசப்பா. ஐயா, ஆமா தேவனே இயேசப்பா. நீங்க சொன்ன அந்த அன்பை எங்க மனசுக்குள்ள குடுங்க தேவனே. ஐயா, கடினமாய் போன எங்களுடைய மனச ஏசப்பா நீங்க மாத்துங்க ஐயா. ஐயா, ஒரு நல்ல மாம்ச ஹிருதயமா நீங்க அத மாத்துங்க தேவனே. உங்க கிருபையில நிரப்புங்க தேவனே ஏசப்பா. உங்க அன்புடன் எங்கள ஆசீர்வதிங்க. ஐயா, நீங்க எங்க மேல வச்ச அன்ப நாங்க எல்லாருக்கும் காட்டுறதுக்கு எங்களுக்கு கிருபைய காட்டுங்க. ஆமா ஏசப்பா, உலகத்துல தவறு பண்ணாதவங்கன்ற யாருமே இல்ல. அந்த தவற சுட்டிக்காட்டி அவங்கள நாங்க ஐயா துவேஷிக்காம, ஐயா அன்புடன் அவங்கள திருத்தத்துக்காக எங்களுக்கு கிருபைய காட்டுங்க. உங்க மகிமையில நடத்துங்க தேவனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நீங்க நடத்துவதற்காக நன்றி ஐயா. தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ இயேசுவின் நாமத்துல. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.